வந்து ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா, சிவா வந்து அவங்க அம்மாவும், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் மட்டும் தான் வராங்க. ஆனா, சிவா வரல. அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. இவங்க 2 பேர் மட்டும் வராங்க. டாக்டர் ஒண்ணும் வரல. அப்ப டாக்டர் அங்க தான் இருக்காரா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! அந்த ஸ்னேகா வேற ரொம்ப மோசமானவளாச்சே! அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிக்கிறாங்க. உடனே சிந்து வந்து கிளம்பி போறாங்க. எப்படியாவது கையோட டாக்டர அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க வந்து எல்லா இடமும் பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே கிடையாது. எங்க போனாங்க? 2 பேருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராங்க. ஸ்னேகா என்ன பண்றாங்க, இந்த மாரி ட்ரெஸ்லாம் ஈரமா இருக்கு சிவா கழட்டு அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு மேல ஷர்ட்ட கழட்டி குடுக்குறாரு. சரி சிவா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷத்துல காஞ்சிடும். நான் காய வச்சு குடுக்குறேன் அப்படின்னா, வேற ஷர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. உடனே வந்து அப்படியே தவறா வந்து சிவா கிட்ட வந்து நடக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. உடனே சிவா செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே தள்ளி விட்டுறாரு ஸ்னேகாவ. என்ன ஸ்னேகா இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போறாரு. இத அப்படியே பார்த்துடுறாங்க சிந்து. சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல சிந்துவுக்கு. டாக்டர் வந்து இந்த மாரி ஸ்னேகாவுக்கு வந்து நல்ல வந்து பாடம் சொல்லிக் குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து சிந்து இருக்கிறத பார்த்துட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து இல்ல டாக்டர் நீ லேட் ஆயிடுச்சுல வர்றதுக்கு. அதுதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னோனே, எதுக்காக நீ எல்லாம் இங்க வர? நான் வரமாட்டேனா? அப்படி சொல்றாரு. சாரி டாக்டர் அப்படின்றாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. சரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகும்போது வந்து சிந்து வந்து அப்படியே சிவாவையும் பார்க்குறாங்க. சிவா வந்து இவ எல்லாத்தையும் பார்த்துருப்பாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே வந்தோடனே வந்து டாக்டர் நீ நனைஞ்சிருக்க, எங்கே சட்டை காணோம் அப்படின்னோடனே, அது வந்து நான் எல்லாத்தையும் பார்த்தேன் டாக்டர் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. ஸ்னேகா உன்னை நெருங்கி வந்தது, நீ ஸ்னேகாவை பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் அப்போவே சொன்னேன்ல ஸ்னேகா பற்றி, ஸ்னேகா ரொம்ப மோசமானவ, அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது, அதனால தான் நான் உனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து, ஸ்னேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற உரிமையில் வந்து அவள் இந்த மாதிரி அதிகமாக வந்து உரிமை எடுத்துக்கிட்டா. மற்றபடி அவளும் நல்ல பொண்ணு தான், என்கிட்ட கொஞ்சம் பொசிட்டிவாக வந்து பிஹேவ் பண்ணுறா, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஸ்னேகா வந்து ரொம்ப கெட்ட பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் ஒரு கல்யாணம் ஆனால் ஆம்பளன் கூட பார்க்காம அவள் இப்படி நடந்துக்கிறா, அப்படின்னு அவள் கெட்டவே இல்லையா அப்படின்னோடனே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சா தானே எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் அவள் நினைக்கிறா. ஏன்னா வந்து என்னோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு அவளுக்கு தான் நல்லா தெரியும்ல அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, வேறு நான் என்ன பேச சொல்கிறேன், இங்கே பாரு சிந்து, நீ நினச்சிட்ருக்க உன்னை நான் விரும்புவேன், எக்காரணம் கூட அது நடக்கவே நடக்காது. ஸ்னேகாக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கலாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அதுக்காக உன்னை நான் விரும்புவேன் நீ எப்படி நினச்சிப்ப, எக்காரணம் கூட என் மனசில் நீ வரவே முடியாது, வர சான்ஸும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. சிந்து பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, அப்போது அந்த ஸ்னேகா கெட்டவளாக இருந்தால் கூட நீ ஏற்றுப்ப, ஆனால் என்ன நீ ஏற்றுக்க மாட்டியா டாக்டரே, ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க வைப்பேன், கூடிய சீக்கிரம் அந்த ஸ்னேகா பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீயே விலகி வந்துடுவேன், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது டாக்டர் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்க அப்பா வந்து என்ன ஆச்சு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேடி அப்படி சொல்லிட்டு அழுகிறாங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிவா கிட்ட நான் வந்து உரிமை எடுத்து கொடுத்து ஒரு தப்பா டேடி, சிவாவை பற்றி உனக்கே தெரியணும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஆள் வந்து வேறு மாதிரி உனக்கே தெரியும்ல, ஜெனியூன் மாவன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு பிடிக்காதுமா, சிவாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவனுக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்குமா செய்கிற அப்படின்னோடனே, சாரி டேடி, ஆனால் சிவா கிட்ட நான் சாரி கேட்கணும் டேடி, சிவா என்ன மன்னிப்பானா, அதெல்லாம் மன்னிச்சிடுவாம்மா, எப்படி பண்ணணுமோ உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, சரிங்க டேடி, இங்கே பாரு நீயும் சிவாவும் எக்காரணம் கூட சண்டை போட்டுக்கூடாது, அப்படி போட்டுக்கினா அங்கே இருக்கால அந்த சிந்து, அவளுக்கு நல்ல கிராக்கி ஆகிடும், அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா தெரியுமா, உங்கள் 2 பேரையும் ஈஸியாக பிரிச்சுடுவா, அதுக்கப்புறம் அதே வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவா, அது நடக்கக்கூடாது டேடி, நடக்கக்கூடாது. அப்போது சிவா உனக்கு வேணும்னா சிவாக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவாக்கு பிடிக்கலன்னு விட்டுருமா அப்படின்னா, சரிங்க டேடி நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன்றாங்க.